கணவனை இழந்தவளா? ஆமாயா. எனக்கு இந்த பிள்ளை தவிர வேற யாரா உதவிக்கு இருக்கிறாங்களா? எனக்கு என் சொந்த பந்த யாருமே இல்லையா. என் பிள்ளை எங்க இருந்து வர? நீ எங்க இருந்து வர? நான் ஒரு விதவையா. நான் ஒரு விதவையா? ஊர்ல இருந்து வரேன். என் பிள்ளைய பாருங்கயா. ஐயா ஐயா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் கட்டி பாருங்க, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுமா. எங்க ஹாஸ்பிடல்ல கூட்டி போனீங்களாமா? எல்லாமே போயிட்டு வந்துட்டேயா. என் பிள்ளை கொண்டாச்சு. ஐயோ இந்த பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம இருக்குது. ஆனா அம்மா நான் ஒன்னு சொல்றேன், நீ நம்புவியா? என்னையா? இங்க ஏசப்பா வந்திருக்கிறாருமா. ஏசப்பாவா? இங்க ஏசப்பான்னு ஒரு நபரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த பிள்ளை எழுந்து நிக்கிறதா நீ பாப்ப. கண்டிப்பாயா? நீ நம்பணும். நான் நம்புறேயா. நீ கூப்பிடு ஏசப்பா, கூப்பிடு ஏசப்பா, ஏசப்பா வாப்பா. இந்த பிள்ளை பாருங்கப்பா. ஏசு ராஜா இங்க வந்து கொண்டிருக்கிறார். ஏசு ராஜா இங்க வந்துட்டாரு. சொல்லுங்க ஏசப்பா அங்க பாருங்க. ஏசு ராஜா வந்திருக்கிறாரு. இந்த பிள்ளைய பாக்க உன் மனசாரிஞ்ச ஏசு ராஜா வருவாரு. உன் குறைய தீர்க்க கண்ணீரை துடைப்பாரு. உன் மனசாரிஞ்ச ஏசு ராஜா வருவாரு. நல்ல கையை தட்டி ராஜனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஏசப்பா இங்க சுகம் வர போகிறது. ஒருவேளை இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். எனக்கு அன்பார்ந்த இந்த கிராம வாழ் பகுதியில மக்களை உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். இந்த மகளை போல கணவனை இழந்து யாருக்குமே உதவி இல்லாம இந்த நேரத்துல இருக்கலாம். இப்ப பாருங்க ஏசப்பான்னு கூப்பிட்டோன்னு அவர் வந்துட்டாரு. அவரை இந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப அவரோட மகளை தொட போகிறாரு. அம்மா ஏசப்பா நோக்கி ஐயா சொல்லுங்கம்மா. உன் பறைய தீர்க்க நீர உடைய எனக்கு அருமையானவர்களே, நாங்க ஏதோ பண்றது சும்மா இல்லங்க. இது நிச்சயமா நிதயமா நடந்த ஒரு சம்பவம், பைபிள்ல நடந்த சம்பவமா. ஓ மனசாரிஞ்ச இயேசு